அண்மை செய்தி. பழனி கோயில் நிலம் தொடர்பான வழக்கின் நிலை அறிக்கையை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் நாகேந்திரனின் இணை இருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்தியை பார்க்கலாம். பழனி கோயில் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தது தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கானது தற்போது அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி கோயில் நில பத்திரப்பதிவு முறைகேடு வழக்கு இன்று மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது வழக்கு நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பழனி கோயில் வழக்கில் சிபிசிஐடி விசாரணையின் நிலை அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டது. மீண்டும் இணைப்பில் நாகேந்திரன் காத்திருக்கிறார். நாகேந்திரன், முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. மதுரை பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக அந்த பத்திரப்பதிவு செய்த அந்த விவகாரம் தொடர்பான அந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக்கோரி இந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. வழக்கின் நிலை அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்த சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நில அறிக்கை விவரங்களை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்யலாமா அல்லது சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டுமா என்பது குறித்து விரிவான விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மடத்தின் அறங்காவலர் அன்னபூர்ணி சிவகுமார் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் அந்த பழனி நகராட்சி தலைவராக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த பழனி மட பத்திரப்பதிவு தொடர்பான அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தனர். இவர்கள் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் இந்த மோசடி என்பது தமிழக சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்தால் உண்மைத்தன்மை வெளிவராது எனவும், எனவே இதுவரை சிபிசிஐடி விசாரணை செய்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி நேரடி கண்காணிப்பில் இந்த விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் தங்கவேலு, சக்திவேலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பில் சிபிசிஐடி விசாரணையின் நிலை அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் மனுதாரர்கள் கோரிக்கை ஏற்கத்தக்கது அல்ல என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வீரா கத்தவன் மற்றும் ரவீந்திரன், மாரிஷ்குமார் ஆகியோர் ஆஜராகி அந்த நிலை அறிக்கை தங்களுக்கும் வேண்டும் எனவும், நீதிமன்றம் சீலிடப்பட்ட அந்த கவரில் தாக்கல் செய்யவில்லை எனவும், ஆனால் இந்த சிபிசிஐடி போலீசார் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்துள்ளனர், இது ஏற்கத்தக்கது அல்ல என வாதிட்டனர். சிபிசிஐடி தரப்பில் தனி பிரிவில் விசாரணை என்பது சில விஷயங்களை பொது வெளியில் தெரிவிக்க முடியாது எனவும், அது விசாரணையை பாதிக்கும் என்பதால் தான் அந்த நீதிபதிகள் சீலிடப்பட்ட கவரில் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனவும், மனுதாரர் தரப்பில் வழக்கில் உள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கறிஞர்கள் வாதிடுங்கள் என தெரிவித்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்யலாமா அல்லது சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டுமா என்பது குறித்து நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் எனவும், எனவே மனுதாரர்கள் தரப்பில் இந்த வழக்கு விரிவான வாதத்திற்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.